என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. எங்களுக்கு காரணம் தெரியணும். பாதை இல்லை, போகிறதுக்கு பாதை இல்லை. அந்த அவங்க வழியோட ஒரு நல்ல நாளுக்கு போனாலும் சரி, ஒரு கெட்ட நாளுக்கு போனாலும் சரி, நாங்கள் அங்கே நின்று அவங்க மறிச்சிருவாங்க, வழியை மறிச்சிருவாங்க. நின்று நாங்கள் பொறுமையாக தான் ஒதுங்கி போக வேண்டியதாக இருக்குது. எங்கள் வழியில் பள்ளிப்பாதை எல்லாமே நாங்கள் ஆடு மாடை குறுக்க விட்டுருந்தாங்க. ஆடு மாடை வந்து நின்றுது, ஒரு பக்கம் போக முடியல, வர முடியல. எங்களுக்கு வழிபாதை வேணும். அவனை ஏன் வெட்டினாங்க, அது எங்களுக்கு காரணம் வேணும். 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தூண்டுதல் யாரெல்லாம இருக்காங்கன்னு தெரியாது. சின்ன பசங்க 4 பேர் வெட்ட மாட்டாங்க. அதுக்கு தூண்டுதல் யாரும் இருக்கா, அவங்களே அரெஸ்ட் பண்ணணும். அவங்கள அரெஸ்ட் பண்ணாதான் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு விடுவோம். பாடியே வாங்குவோம், பாடியே வாங்க மாட்டோம். அந்த சின்ன பசங்க வெட்டுவாங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. பூரா குட்டி பசங்க தான் வெட்டியிருக்கானுவா. அதுக்கு தூண்டுதல் ஒரு ஆள் இருப்பாங்களா, அவங்களே அரெஸ்ட் பண்ணுங்க. நாங்க பாடியை வாங்குறோம், நாங்க அடக்கம் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் வெட்டினாங்க, 7 வருஷம் ஆச்சு. இதே மாதிரிதான் எல்லாம் வந்தாங்க, இதெல்லாம் பண்ணுதன்னு சொன்னாங்க, இது செய்யறாங்க, எதுவுமே செய்யல. அந்த அண்ணன் பாடியை நாங்க இது மாதிரி முட்டாதனத்துல வாங்கிட்டோம். அப்ப நாங்க இப்படி இருந்தோம்னா எங்க ஊருக்கு மாறி இருக்கும். அம்மா முட்டாதன. அதே மாதிரி அம்பாசமுத்திரம் பக்கத்துல வந்து காக்கநல்லூர் ஒரு பெரிய ஒரு படுகொலை நடந்திருக்கு. அது என்ன காரணம்னு சொன்னா, பாதை பொது பாதையா இல்லைங்கிறதுனாலதான், அந்த பாதை பிரச்சனை தான் கொலை நடந்தாக நான் அறிகிறேன். அதுக்கு அங்க இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், தாசில்தார், ஆர்ஐ, டிஆர்ஓ இவங்கெல்லாம் வந்து அதை கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் இவங்கெல்லாம் தலையிட்டு அவர்கள் கேட்பது உரிமை. அது உரிமைக்காக அவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அதனால அந்த கிராமத்துக்கு தனிப்பாதை அமைத்து தர வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேண்டுகிறேன். ஏன்னா அது வந்து கண்டிப்பா வேணும். ஆமா, அந்த பாதை இல்லாதனாலதான் அந்த பிரச்சனைகள் நடந்து ஒரு கொலை நடந்து போச்சு. இனிமேல் வருங்காலத்தில் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் நாங்க இதை கேட்கிறோம். இதுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதில் அரசு அதிகாரிகள் தலையிட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, போலீஸுக்கு சம்பந்தம் இல்லை, தலையிட்டு அவர்களுக்கு பொதுப்பாதை அமைந்து கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி எங்களுடைய கோரிக்கை, வெள்ளட்டும் பட்டியல் இனம் வெளியேற்றம், உருவாகட்டும் சமத்துவம் என்ற தலைப்பில் வந்து அனைத்து மாவட்டத்திலையும் நான் பொதுக்கூட்டம் நடத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கேன். அதன் ரீதியா நான் பொதுக்கூட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறேன். பிப்ரவரியில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு நடத்த வேண்டும். எங்கள் கோரிக்கை போராட்டத்தினை நிறுத்த மாட்டோம், நிறுத்த மாட்டோம், நிறுத்த மாட்டோம். கேட்கிறதா தமிழக முதல்வருக்கு, அம்பை தொகுதி எம்எல்ஏக்கு, நெல்லை மாவட்ட நிர்வாகத்திற்கு கேட்கிறதா, கேட்கிறதா? அம்பை தொகுதி மக்களான ராமச்சந்திரபுரம் மக்களின், தேவேந்திர குல மக்களின் குரல்கள் கேட்கிறதா? வெல்லட்டும், வெல்லட்டும், நமது போராட்டம் வெல்லட்டும். தொடருவோம், தொடருவோம், கோரிக்கை வெல்லும் வரை, நீதி நமக்கான நீதி வெல்லும் வரை தொடருவோம், தொடருவோம். மீண்டும் 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 அரசு நிர்வாகம் தொடர்ச்சியாக நம்மை ஏமாற்றும் போது தீவிரப்படுத்துவோம், தீவிரப்படுத்துவோம். வேலை மாவட்டம் முழுவதும் குல மக்களிடையே நமது கோரிக்கை கொண்டு சென்று